அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடில் நம்ம கோல்டு மெடல் டார்கெட் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ டெய்லி ஒரே ஒரு ப்ராப்ளம் ஃப்ரம் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல இருந்து நம்ம கிளாஸ் எடுக்கும். ஸோ அதில் டே 2 இன்னைக்கு ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து நம்ம ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கும் 2024ல IOQM கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் 10 AM ஒரு லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்றதை நான் சொல்லியிருந்தேன். பட் நம்ம சேனல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்கு நமக்கு 24 hours வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு. நேற்று ஈவினிங் 7 PM தான் நம்ம அக்செப்ட் கொடுத்தோம். தேர்ஃபோர் இன்னைக்கு ஈவினிங் 7:10 வரைக்கும் நமக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. தேர்ஃபோர் இன்னைக்கு மார்னிங் 10 AM நான் லைவ் சொல்லியிருந்தது, இன்னைக்கு ஈவினிங் 8 PM லைவ் கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ மார்னிங் சொல்லியிருந்த லைவ் கிளாஸ் ஈவினிங் 8 PM பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஓகே, 24 hours வெயிட்டிங் பீரியட் இருக்குன்றது எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அப்போ ஷெடியூல் போடும்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றவோ அதை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடலான்னு சொல்றேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 8 PM உங்களுக்கு லைவ் கிளாஸ். அந்த லைவ் கிளாஸ்ல நம்ம என்ன கிளாஸ் இருக்க போறோம் அப்படின்னா, இப்போ மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், நீங்க மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் கிளியர் பண்ணா அடுத்தது ஃபீல்டு மெடல். ஸோ அந்த மாதிரி இந்த மேத்ஸ்ல நீங்க வந்து பீக்ல போய் உட்காரணும். பட் இங்கெல்லாம் போறதுக்கு இந்த அகாடமிக்கை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கூல் மேத்ஸை நீங்க எப்படி ஸ்ட்ராங் பண்றது, ஸ்கூல் மேத்ஸ்ல சென்டம் மார்க் எப்படி வாங்குறது, ஏன்னா ஸ்கூல் மேத்ஸ்ல நீங்க சென்டம் மார்க் வாங்கிருவீங்கன்ற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப லேசியா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்ககிட்ட 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து இதை படி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் என்ன வரும்ன்ற ஒரு பயம் இருக்கும், வீட்டுல என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். பட் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் போனதுனால 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ அதனால 10th ஸ்டாண்டர்டை ஈஸியா படிப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு முந்தைய ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்க லாஸ்ட் இயர் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து ஒன்ஸ் நீங்க ரீகால் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா உங்களால ரீகால் பண்ண முடியும். ஆர் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து ரீகால் பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் கிடையாது, எக்ஸாம் டென்ஷன் கிடையாது. பட் உங்களுடைய பிரசன்ட் பேப்பர், பிரசன்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஐயோ இது நமக்கு படிக்கலன்னா மார்க் போயிருமே, நமக்கு அகாடமிக் போயிருமே அப்படின்னு. ஸோ அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லைவ் செஷன் நான் கண்டக்ட் பண்றேன். ஸோ இந்த லைவ் செஷன்ல மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மெமரைசேஷன் ஃபில்ஸ் யுவர் மைண்ட். நீங்க மெமரி பண்ண உங்க மைண்ட் வந்து ஃபில் ஆகும். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் ஓப்பன். மைண்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது எப்படி சார், அதனால என்ன யூஸ்? இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கொஸ்டின் ரொம்ப ஈஸி, மெமரைஸ் பண்ணா கஷ்டம். ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் நான் லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க பேரண்டா இருந்தாலும் பார்க்கலாம், ஸ்டூடெண்டா இருந்தாலும் பார்க்கலாம். சார் இப்ப பேரண்ட்டுக்கு ஒரு இது சொல்றேன். இப்ப நீங்க சப்போஸ் மேத்ஸ் பேக்ரவுண்ட்ல இல்லாத ஒரு பேரண்டா இருக்கலாம், நீங்க வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க படிச்சது பிகாம் BBA லைக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கும் மேத்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேத்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா ரொம்ப 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 ஈஸியஸ்ட் ஒன் அப்படின்றத நம்மளுடைய லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதுதான். இது லாஸ்ட் இயர், அதாவது IOQM 2024ல கேட்ட கொஸ்டின். அது கலர் காம்பினேஷன் தெரியல. IOQM 2024ல கேட்ட கொஸ்டின், அதாவது லாஸ்டா நடந்த IOQM கொஸ்டின். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா நம்ம சொல்லிடணும். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்?
ஓகே, இப்ப ஐஓகிஎம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 30 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் நம்பர்ல இருந்து டபுள் டிஜிட் நம்பர், அதாவது 00 இருந்து 99 வரைக்கும். இதுக்கு இடைப்பட்டுதான் ஏதோ ஒரு நம்பர் ஆன்சரா இருக்கும். எதுக்கு? ஐஓகியூம்ல கேட்கக்கூடிய 30 கொஸ்டின். கிளியர்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து ஜெனரலா ஒரு எக்ஸாமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகும். தென் பேசிக்கா எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய், ஏ பிளஸ் பி, இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர்ல எத்தனை டேர்ம் இருக்கு? ரைட்? x into a plus x into b plus x முடிஞ்சா y into a and y into b. 4 டேர்ம் இருக்கு. கிளியர்? சோ இங்க 2 டேர்ம் இருக்கு, இங்க 2 டேர்ம் இருக்கு. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு 4 டேர்ம். கிளியர்? சோ இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ப்ராடக்ட் பண்ணா 4. சோ திஸ் இஸ் தி பேசிக் திங். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இத ஃபைனலா கம்ப்ரஸ் பண்ணனும்னா ஒரு ஆன்சர் வரும். கம்ப்ரஸ்லாம் பண்ணாம நீங்க அப்படியே வச்சுக்கோ. ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து கம்ப்ரஸ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா a plus b whole square, a plus b whole square அப்படின்னா a square plus 2ab plus b square. சோ இங்க 3 தான சார் இருக்கு. நீங்க 4 சொன்னீங்களா அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா a square. இத நம்ம எப்படி பிரிக்கலாம்? a plus b into a plus b. சோ இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 to 4 4 டேர்ம் வரணும். அப்ப a into a square, ab plus ab plus b square. So a square plus ab plus b square again அதை compress பண்ணிருக்கோம். I can simplify பண்ணிருக்கோம். So without simplification இங்க 4 டேர்ம் வரும். Clear? So இது basic thing. இப்போ இதை வச்சு இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 0 ல இருந்து இது 0 ல இருந்து 99 குள்ள ஏதோ ஒண்ணு ஆன்சரா வரணும். கிளியரா? ரைட். சோ அங்க நம்மளுடைய required one என்ன அப்படின்னா modulus of ab minus c. சோ இது வந்து என்ன சொல்வாங்கன்னா modulus னு சொல்வாங்க. சோ அது இடத்துக்கு ஏத்த மாதிரி இது நேம் மாறும், கார்டினாலிட்டி மாறும், டிட்டர்மினன்ட் மாறும். இங்க மாடுலஸ். அது வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். இப்போ இங்க இது வந்து மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் பாசிட்டிவ் இன்டிஜர். மாடுலஸ் அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கணும்ன்றது அர்த்தம். அது நெகட்டிவாவே இருந்தாலும் அதை பாசிட்டிவா கொண்டு வந்து கொடுத்துடணும்ன்றது மீனிங். ரைட். அப்ப a into b minus c. அப்ப a-வையும் b-வையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க a-ல எத்தனை டேர்ம் இருக்கு? 3 டேர்ம் இருக்கு. b-ல எத்தனை இருக்கு? 3. சோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர்ல எத்தனை வரும்? 9 டேர்ம்ஸ். ஓகே, 9 டேர்ம்ஸ். அதே மாதிரி c-ல இங்க 2 டேர்ம் இருக்கு, இங்க 2, இங்க 2. ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 to 4, 4 to 8. சோ c-ல 8 டேர்ம் வரும். சோ அத மல்டிப்ளை பண்ணனும். therefore a into b minus c is equal to a into b-ல 9 டேர்ம் வரும். c-ல 8 டேர்ம் வரும். கண்டிப்பா மைனஸ் இருக்கிறதுனால சம்திங் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். மிச்சம் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ மிச்சம் ஒரே ஒரு டேர்ம் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஒரு டேர்ம் என்னவா இருக்கலாம்? கண்டிப்பா வேரியபிளா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்க எக்ஸ் ஒய் இசட் சம்திங் தான் இருக்கு. கண்டிப்பா கேன்சல் ஆகி தான் வரும். therefore ஒரே ஒரு டேர்ம் தான் மிச்சம் இருக்கும். therefore இதுக்கான ஆன்சர் 1 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ 90% இதுக்கான ஆன்சர் 1 இருக்கலாம், ஆர் 0 இருக்கலாம், ஆர் 2 இருக்கலாம். இதை தாண்டி வேற ஆன்சர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மேக்ஸிமம் 0 ஆர் 1 வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி. மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா லாஜிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் 1 வர்றதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி சான்சஸ். பட் அதை செக் பண்ணணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா கிளிக் பண்ணிருக்கோம்.
பட் இது வந்து நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜி. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து 1 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கான்செப்ட் புரியுதுல, கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன்றது புரியுதுல. இங்க 9 டேர்ம்ஸ் வரும், 8 டேர்ம்ஸ் வரும். எல்லாமே கேன்சல் ஆகும், இந்த டேர்மும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அப்ப ஒரே ஒரு டேர்ம் கண்டிப்பா எக்ஸ் ஒய் இசட்டா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹைப்போதீசியம்ல என்னுடைய ஆன்சர் 0ல இருந்து 99 வரைக்கும் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. therefore என்னுடைய ஆன்சர் 1 அப்படின்னு வர்றதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்கு. செக் பண்ணுங்க. லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் a into b, a யும் b யும் மல்டிப்ளை பண்ணனும். சோ a என்னது x by y plus y by z plus z by x. y என்னது x by z plus y by x plus z by y. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x by y யும் x by z யும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் by yz plus அடுத்து x by y வச்சு இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. x by y, y by x கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 மட்டும் இருக்கும். x by y வச்சு இந்த ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா xz by y ஸ்கொயர், xz by y ஸ்கொயர் பிளஸ் இந்த yz வச்சு x by y ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா xy by z ஸ்கொயர் பிளஸ் y by x வச்சு y by z வச்சு y by x மல்டிப்ளை பண்ணா y ஸ்கொயர் by xz பிளஸ் y by z வச்சு z by y, y by z by y. therefore cancel ஆயிரும், பேலன்ஸ் இருக்கு 1 மட்டும் தான் இருக்கும். then z by x வச்சு x by z by x, x by z cancel ஆயிரும், பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும். plus z by x into y by x, yz by x square, yz by x square plus y by z by x, z by y, z square by x, z square by x. This is equation number 1. Very simple. Normal multiplication na புதுசா நான் வேற எதுவுமே பண்ணல, நார்மல் ப்ராடக்ட் மட்டும். ஓகே, கிளியரா? சோ இதுதான் என்னோட a into b. இப்ப c கண்டுபிடிக்கணும். c என்னது? c ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா c is equal to ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். இது தனியா இருக்கு, தென் ஃபைனலா இந்த ப்ராடக்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா x by y, y by z, therefore y get cancel, x by z வரும். ஓகே, சோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா டைரக்டா நான் மல்டிப்ளை பண்றேன், வேணும்னா எடுத்து எழுதிக்கலாம். சோ அப்ப x by y into y by z plus x by y plus z by x. இதை வச்சு இதை ப்ராடக்ட் பண்ணுறேன். தென் இதை வச்சு இதை ப்ராடக்ட் பண்றேன், y by z into y by z plus இதை வச்சு இதை ப்ராடக்ட் பண்ணா y by z into z by x. ஓகே, தென் மிச்சம் வெளியே இருக்கிறது z by x plus x by y. தென் இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா y by get cancel, இங்க x get cancel, இங்க இது கேன்சல் ஆகுது, z get cancel. therefore இது ரீரைட் பண்ணோம்னா x by z plus z by y plus y square by z square, y square by z square plus y by x. மிச்சம் வெளியே இருக்கிறது z by x plus x by y. இப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, இதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x by z by x கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் 1 மட்டும். பிளஸ் இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x by z, x by y, x ஸ்கொயர் by y z. plus இதை வச்சு மல்டிப்ளை பண்ணா z by y, z by x, z ஸ்கொயர் by x square plus
இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணா xz by y square, then இதை வச்சு மல்டிப்ளை பண்ணா y square by z square, y square by z square into z by x. ஒரு z கேன்சல் ஆகும், பேலன்ஸ் இருக்குது y square by x z, y square by x z plus இதை வச்சு இதை ப்ராடக்ட் பண்ணா y square by z square, y square by z square into x by y, y get cancelled, therefore xy by z square, xy by z square, and finally y by x, z by x, y is the x square plus இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணா x get cancelled, y get cancelled, பேலன்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஐடியாலஜி. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் தான் இல்லை. ஸோ நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நார்மல் ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் டு செகண்ட் டேர்ம் டு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் டு செகண்ட் டேர்ம், நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2 சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, ஈக்குவேஷன் 1ல இருந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட்டா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1 தனியா இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ட்ராக்ட் பண்ணிப்போம். அப்ப ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? therefore இது என்ன ஆகும்? -1 ஆகும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். ரைட்? சோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல். x square by yz, x square by yz இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். then plus 1 minus 1 cancel ஆயிடும். xz by y square, xz by y square இங்க plus இங்க minus cancel ஆயிடும். xy by z square, xy by z square plus minus cancel ஆயிடும். y square by xz, y square by xz cancel ஆயிடும். plus 1 minus 1 cancel ஆயிடும். இங்க plus 1 இருக்கு, இங்க வேற minus 1 இல்ல. ஓகே, so yz by x square, yz by x square cancel ஆகும். z square by xy, z square by xy cancel ஆகும். so மிச்சம் இருக்கிறது 1 மட்டும்தான். so answer for this question is 1. clear? therefore answer for this question is 1. so அப்ப கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். இது 9 டேர்ம் வந்துச்சு. clear? ஃபர்ஸ்ட் 9 டேர்ம் 1 2 3 4 5 6 7 8 9. இங்க 8 டேர்ம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அண்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவா வரணும். நெகட்டிவா வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா மாடுலஸ் குள்ள இருக்கு. கண்டிப்பா என்னோட ஆன்சர் பாசிட்டிவா தான் வரணும். அந்த ஆல்சோ ஐஓகியூஎம்ல 30 क्वेश्चनக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னா 0ல இருந்து 99 வரைக்கும் தான் இருக்கும். 2 டிஜிட்க்கு மேல ஆன்சர் வராது. வேரியபிளாவும் ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. which means x y a b சம்திங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ரெண்டு ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த क्वेश्चனை வித்தவுட் டூயிங் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். பட் அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கணும்ன்றது நெசசரி இல்லை. ஓகே, அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கணும்ன்றது நெசசரி இல்லை. பட் இந்த क्वेश्चन பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர் 1 தான் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகுது. x y z எல்லாமே கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அந்த ஒரு டேர்ம் 1 மட்டும் தான் வரும். இருந்தாலும் செக் பண்றதுக்கு நம்ம ஒரு தடவை சிம்பிளிஃபை பண்றது பெட்டர். ஓகே, நம்ம வந்து எஸ்எஸ்சியோ அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் அதுல மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல இதுதான் ஆன்சர்ன்றதை பிக் பண்ணிடலாம். அங்க ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்றது தப்பு இல்லை. பட் இங்க நீங்க ஆன்சர் இதாத்தான் வரும் அப்படின்றத கொஸ்டினை பார்த்த உடனே
மேபி இது ஆன்சரா இருக்கலாம்ன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் அதே வந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றது. ஓகே, இது லாஸ்டா கேட்ட ஐஓகே கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம 1 by 1 டெய்லி ஒரு கொஸ்டின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ தனியா இதுக்கு ஒரு கோர்ஸும் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ்ல வெரி பேசிக்ல இருந்து, அதாவது ஐடென்டிட்டில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படிலாம் நீங்க படிக்கணும்ன்ற கம்ப்ளீட் டீடைல் அந்த கோர்ஸ்ல இருக்கும். அதை பத்தின டீடைல்ஸும் இன்னைக்கு லைவ் செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் 8 PM நம்ம சேனல்ல, அதாவது இந்த சேனல்ல உங்களுக்கு லைவ் வெபினார் இருக்கும், லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ்ல நீங்க உங்களுடைய அகாடமிக்ல 100 out of 100 எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமும் இல்லை, நீங்க கஷ்டப்பட்டு படிக்கவே வேண்டாம். ஓகே, கஷ்டப்பட்டு படிக்கவே வேண்டாம். நீங்க இதுக்கு அவ்வளவு கஷ்டம் சார், இது வந்து நான் இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்குறேன், இவ்வளவு டைம் பீரியட் நான் ஒதுக்குறேன், ஷெட்யூல் போட்டு படிக்கிறேன். ஷெட்யூல் போட்டு படிக்கணும், பட் அதை படிக்கிறத எப்படி படிக்கணும்ன்றது இருக்கு. நீங்க இப்ப இது வந்து ஆகஸ்ட் மந்த். ஸோ ஆகஸ்ட் மந்த் நீங்க ஒரு விஷயம் படிச்சீங்கன்னா இது டில் யுவர் டெத் உங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும். ஸோ எப்படி படிக்கணும். ஸோ மே வரைக்கும் இருந்தா போதாது. மே மந்த் எனக்கு எக்ஸாம் வருது சார், எக்ஸாம் முடிச்சதுக்கு நான் மறந்துடுவேன், அது வேஸ்ட். அப்படி படிக்க கூடாது. இப்ப நீங்க ஆகஸ்ட் 2025ல படிக்கிறது டில் யுவர் டெத், டில் யுவர் டெத் இது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அப்ப நீங்க எப்படி படிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்க படிக்கும் போது மே மந்த்ன்றது உங்க டெத் 100 years எங்கேயோ இருக்கு, பட் இங்க ஒரு 6 monthல உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க 100 out of 100 எடுக்கலாம். ஸோ உங்களுடைய அகாடமிக்ல உங்களுடைய கிளாஸ்ல நீங்க 100 எடுத்துருவீங்கன்ற ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சுன்னா இதுக்கு அடுத்து நீங்க வெளியே போய் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதை தான் நம்மளுடைய லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அதை சொல்லுங்க. 8 o'clock நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. See you.